ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஹாய்ன்னு சொன்னால் ஹவ் ஆர் யூ இந்த மாதிரி நமக்கு ரெஸ்பான்ஸ் வருதில்ல, இந்த ரெஸ்பான்ஸ் எங்கே ஆட் பண்ணணும். இப்போ வாட் இஸ் யுவர் ஹோம் டவுன்னு கேட்டால் மை ஹோம் டவுன் இஸ் பாண்டிச்சேரி. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் மை ஹோம் டவுன் இஸ் பாண்டிச்சேரின்றது அந்த ரெஸ்பான்ஸை நம்ம எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட சேட்போட்டோட ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்களா, அதோட பேரண்ட் டைரக்டரிக்கு போயிடுங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த இதில் நம்ம எங்கே ரெஸ்பான்ஸ் ஆட் பண்ணோன்னா domain.mlன்னு இருக்குல்ல, இந்த ஃபைலில் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி எங்கே ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ domain.mlல இப்போ போனீங்கன்னா இங்கே நிறைய ரெஸ்பான்சஸ்னு இருக்குது. நம்ம ஏற்கனவே இன்டென்ட் ஆட் பண்ணோம், ஹோம் டவுன் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் ரெஸ்பான்ஸ் நம்ம இங்கே ஆட் பண்ணும்போது பாட் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமோ அந்த ரெஸ்பான்ஸ் இங்கே ஆட் பண்ணணும். இந்த ரெஸ்பான்சஸ்னு இருக்குல்ல, இது கீழே ஆட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே இதே மாதிரியே நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் இந்த இடத்த இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்குறது என்னென்னா இந்த எந்த ரெஸ்பான்ஸாக இருந்தாலும் @_ அப்படி தான் ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்தா தான் உங்களுக்கு பாட் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணணும். இதை தவிர நம்ம வேறு ஏதாவது நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாது. பாட் அந்த மெசேஜ் உங்களுக்கு இதில் அவுட்புட்டாக வராது. உங்களுக்கு பாட் ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்டென்ட் கரஸ்பாண்டிங் இன்டென்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா @_ அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். இங்கே நம்ம ஹோம் டவுன்னு கொடுத்துருக்கோம் இன்டென்ட்டு. அந்த இன்டென்ட்டுக்கு தான் நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறோம். அதனால் @_ ஹோம் டவுன். ஸோ இப்படி கொடுக்கணும். அப்புறம் கோலன் போட்டுங்க. இந்த இடத்துல நம்ம நம்மளோட இது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் கொடுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரஸா இமேஜும் சப்போர்ட் பண்ணும், பட்டனும் சப்போர்ட் பண்ணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதான் ஒரு பேசிக்கான யூஸ் கேஸ். ஸோ டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா மை ஹோம் டவுன் இஸ் பாண்டிச்சேரி. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் நீங்கள் முக்கியமான விஷயம் பார்க்குறது என்னென்னா @_ வரணும். @_ ஆரம்பித்தா தான் அந்த மெசேஜ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட் அவுட்புட்டாக கொடுக்கும். இல்லைனா உங்களுக்கு பாட் அவுட்புட்டாக கொடுக்காது. ஓகேவா? இது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். நீங்கள் @_ நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். பட் ஆனால் நம்ம இன்டென்ட் நேமே கொடுத்தோன்னா நம்ம டீபக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபைலில் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். வேறு எங்கேயுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபைல் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். வேறு எங்கேயுமே ஆட் பண்ண தேவையில்லை. இன்டென்ட்டுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இடத்துல ஆட் பண்ணணும். NLP ஃபைல்லையும் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் டொமைன் ஃபைல்லையும் ஆட் பண்ணணும். ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்லி டொமைன் ஃபைலில் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். வேறு எங்கேயும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.